லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னொரு இலக்கம் 50 53 79 39. இன்னொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் தொடங்கிய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய தினா மதிப்பு மூலதாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 297 ரூபாய் 9% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜெமியாக்கள்லையும் அவங்களுடைய மெஷின்கள் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழையில்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தால் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் உங்களுடைய பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா சரியான டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அனுப்புங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தா ஒரு கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 686 ஃபீல்ஸ். ஒரு கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 43 தினார் 967 ஃபீல்ஸ். ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 46 தினார் 77 ஃபீல்ஸ். ஒரு கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 50 தினார் 248 ஃபீல்ஸ். கடைசியா 50 தினார் தொட்டுடுச்சு 24 கேரட். வேலைக்கு டெமிக்கு கொடுத்து ஏதாவது குல்மாறு பண்ணினா 2000 தினார். குவைத்துக்கே ஆப்பா. தயவு செய்து ரொம்ப கவனம். காடு வச்சிருக்கிறவங்க 20 தினார் கையில் இல்லாமல் ரோட்டுக்கு வெளியேறாதுங்க. நடந்து போகிற ஒவ்வொருவரும் 20 தினார் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கோங்க. 25 பேர் சிங்கிள் டே 24 ஹவர்ஸில் அதிரடி கைது. இதோ எக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் தொடர்ந்தும் வஃப்ரா பகுதிகளில் அதிரடி. இதோ ஹப்பானியா ஜுபைல் ரஃபா போன்ற பகுதிகளில் சவுதி அரேபியாவில் மழை மற்றும் தூசியுடன் கூடிய காற்று ஆரம்பிச்சிருக்குது. குவைத்துடைய வானிலை ஆய்வாளர் பெதர் அமீராவும் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. இந்த எதிர்வரும் வாரத்திலையும் மழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தூசி காற்று வரலாம் மற்றும் குளிருடைய தன்மை இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து அனைவரும் முடிந்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க. குளிருக்கான ஆடைகளை அணிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய பல உறவுகள் பல உயிர்களை தொடர்ந்து இழந்து கொண்டே இருக்கிறோம் இந்த குளிர்காலத்தில். குறிப்பாக சிலது பார்த்திங்கன்னா இந்த ஃபஹம் யூஸ் பண்ணுறதால அதே மாதிரி குளிர் எஃபெக்ட் ஆகி ஒரு சிலருக்கு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நடக்குது. அதனால் தயவு செய்து அன்பார்ந்த உறவுகளே குளிருக்கான ஆடைகளை அணிஞ்சுக்கோங்க. வெளியில் போகும்போது ரொம்ப கவனமாக போங்க. இனி வரும் நாட்களில் குளிர் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. وبكرة الاثنين راح نلاحظ أجواء باردة وانخفاض ملحوظ في درجات الحرارة مع تحول الرياح إلى الشمالية الغربية وتستمر معنا هذه الأجواء حتى يوم الثلاثاء وبعدها. راح تحول الرياح إلى الشمالية المتقلبة إلى الجنوبية الشرقية اللي فيها رطوبة عالية وتكثيف للغيوم وفرص الأمطار تعود بإذن الله تعالى. نهاية هذا الأسبوع تبدأ معانا من يوم الأربعاء حتى الجمعة تشكل للغيوم وفرص لأمطار، لكن راح تكون أمطار خفيفة متفرقة نتيجة الاستقرار الجوي اللي نعيشه في الشتاء هذا العام وسيطرة الرياح الشمالية الغربية. فمتوقع إن شاء الله أجواء فيها خير وأمطار ودفوة نسبيا
خلال نهاية هذا الأسبوع والله أعلم. 2000 தினார் அபராதம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போகாமல் வேலைக்கு போனதா இந்த ஃபேக்கான அட்டெண்டன்ஸ் போடுறவங்களுக்கு இதோ அகமதி குற்றவியல் நீதிமன்றம் கடைசியில் 2000 தினார் மோசடி வழக்குக்கு அபராதம் விதித்திருக்குது. எல்டரி வுமன் ஃபேல் விக்டம். குவைத்தில் தொடர்ந்துமே ஒவ்வொரு ஏமாற்று வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வயதானவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி இது பற்றிய புரிந்துணர்வு இல்லாத பலரும் பாதிக்கப்படுறாங்க. கிட்டத்தட்ட 4400 குவைத் தினார்களை ஒரு பெண் இழந்திருக்கிறாங்க. அதே மாதிரி டிராஃபிக் வயலேஷன்ஸ் ஃபைன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வருது. ஏன்னா உங்களுடைய மொபைல் ஐடிக்கு கூட சில டைமில் மெசேஜ் வரலாம். ஆனால் சரியாக பர்பராக செக் பண்ணாமல் ஏதாவது லிங்க் வந்துச்சுன்னா அந்த லிங்கை டச் பண்ணி உங்களுடைய முக்காலஃபாவை பே பண்ண தயவு செய்து முயற்சிக்காதீங்க. அதே மாதிரி உங்களுடைய கார்டுடைய டீட்டெயில்ஸ், உங்களுடைய ஓடிபி, உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் யார் ஃபோன் பண்ணி கேட்டாலும், போலீஸ் அதிகாரிகளே ஃபோன் பண்ணி கேட்டாலும் தயவு செய்து கன்ஃபார்ம் டபுள் செக் வெரிஃபிகேஷன் இல்லாமல் தயவு செய்து கொடுக்காதீங்க. குறிப்பாக உங்களுடைய பத்தாக்கா மதனியாவுடைய நம்பரை கூட கொடுக்காதீங்க. ஏன்னா அந்த நம்பரை வச்சு அவங்க டக்குன்னு வெப்சைட்லேயே செக் பண்ணி உங்களுக்கு டிராஃபிக் ஃபைன் இருக்குது, நீங்கள் அதை பே கட்டணும் அப்படின்ற மாதிரி கூட உங்களை ஃப்ராட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனம். அதே போல் இதோ வஃப்ரா பகுதிகளில் இந்த எக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் களத்தில் இறங்கியிருக்கிறாங்க அதிரடியாக. இதில் பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் பண்ணக்கூடிய சில கம்பெனிகள், அதே மாதிரி இந்த வெல்டிங் வேலையெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, கிரில், இரும்பு வேலைகள், இந்த மாதிரி வேலைகள் பண்ணக்கூடிய பல யார்டுகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சில இது எப்படின்னு பார்த்திங்கன்னா, ஷோய்க்கில் பெரிய பெரிய சிட்டிகளில் கடைகள் இருக்கும். ஆனால் அவங்களுடைய வேலைகளை வேலைத்தளத்தை எங்கேயாவது ஒரு வஃப்ரா பண்ணை பகுதிகளில் வச்சுருப்பாங்க. அப்படி சட்டவிரோதமாக வச்சுருந்த இன்னொரு யார்டை க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க சுற்றுச்சூழல் அதிகார சபை மற்றும் இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட். அடுத்ததாக இதோ செக்யூரிட்டி கேம்பெயின் வித்தின் 24 ஹவர்ஸுக்குள்ள 25 பேர் போதை பொருள் மற்றும் குற்ற செயல்களில் ஈடுபட்ட தலைமறைவாக இருந்தவங்க, ரெசிடென்சி வயலேட்டர்ஸ் அப்படின்னு கைது பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ந்தும் கைது நடவடிக்கைகள் அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா போதை பொருள் மற்றும் மதுபான வியாபாரிகள் தொடர்ந்தும் கைது செய்யப்பட்டு வருவதாக குற்றவியல் தடுப்பு பிரிவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து பிரச்சாரங்களை மேற்கொண்டது குவைத்துடைய போக்குவரத்து துறை மற்றும் பல்வேறு பகுதிகள் குடியிருப்பு மீறல்கள் உட்பட பல்வேறு குற்றங்களுக்காக சட்டத்தின் படி தேடப்படும் நபர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த கைது தொடரும் பட்சத்தில் நல்லா கேட்டுக்கோங்க, நிறைய பேர் இந்த பொது மன்னிப்பு அப்படின்ற ஒன்றுக்காக பலருமே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி கைது தொடர்ந்து கொண்டே இருக்கிற பட்சத்தில் அப்போ இது லேசியாக இருக்குது, இதை பிடிச்சி நம்ம ஃபிங்கர் வச்சு அனுப்பிடலாமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்கன்னு வைங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து சோதனைகளை போட்டு பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. கடைசி தொழிலாளர் சட்டவிரோதமாக இருக்கிற ஒரு பிடிபடும் வரைக்கும் செக்கினே தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். 20 தினார் இல்லாமல் ரோட்டுக்கு மட்டும் போயிடாதீங்க. ஹபஸ் செய்தியின் ஊடகவியலாளர் ஜினன் அவர்கள் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக குவைத் சிட்டி பக்கம் போய் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறாங்க. ஆனால் இதில் ரெண்டு சாராக இருக்கும். நம்மளுக்கும் ஆதரவாக பேசியிருக்காங்க, கவர்மெண்ட்டுக்கும் சில விடயங்களை சுட்டி காட்டியிருக்கிறாங்க. ஏன்னா 20 தினார் அபராதம் நீங்கள் இந்த பாலத்திலேயோ அல்லது மஞ்சள் கடவைகள்லையோ கிடக்காமல் நீங்கள் சும்மா ரோடை க்ரோஸ் பண்ணி பிடிப்பட்டீங்கன்னா. ஆனாலும் அவங்க சொல்கிறது முக்கியமான விடயம், இப்போ ரோடு க்ராஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் பாலம் இருக்குது, இல்லை ரோடு கடவைகளை கடக்கும்போது பாருங்கள் அதுக்குன்னு இருக்கக்கூடிய டிராஃபிக் லைட் அதுவும் வேலை செய்யுது இல்லை. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இந்த குறைபாடுகளை நிச்சயமாக கவர்மெண்ட்டும் நிவர்த்தி செய்யணும் அப்படின்ற மாதிரி சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி தயவு செய்து ரோடை கடக்கும்போது இந்த ரோட்டுக்கு கடவைகள், பாதசாரி கடவைகள் இருக்கிற அந்த இடங்களில் மட்டும் ரோட்டை கடங்க, இல்லையா 20 தினார் அபராதம். அது உங்களுடைய பத்தாக்க மதனியாவில் என்ட்ராகும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பப்ளிக் ரூல்ஸை மீறக்கூடியவங்களுக்கும் 1க்கு 3 தடவை தான் சான்ஸ், அதுக்கு பிறகு டிபோர்ட் பண்ணிடுவாங்க, நாட்டை விட்டு நாடு கடத்திடுவாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். واحنا نمشي هم نتخالف 20 دينار الله اكبر. الحين راح نسوي تجربه واقعيه، بنشوف الناس توقف ولا ما توقف. شكرا انت وايد زين. اللي وراي لا راح اموت.
المفروض يوقفون يعني، ولكن ما حد قاعد يوقف. في قانون بالكويت شو يقول؟ العبور بمكان غير مخصص يعتبر مخالفة، غرامة ومخالفة 20 دينار. في 3 طرق للعبور مثل ما أنتم شايفين، جسر المشاة أو خط المشاة أو عند الإشارة. هو السؤال إحنا راح نلتزم، ولكن السيارات راح تلتزم ولا لا؟ هو واضح ما راح تلتزم، لأن حتى هذا مشغل. كلتا الحالتين فيها مخاطرة. إذا التزمت أنا ومشيت على خط المشاة السيارات راح تذبحني، بالحالتين أنا مدعومة. في وايد ناس اندعموا وهم يعبرون الشارع، فعشان كذي حطوا هذا الحاجز 20 تروح وترد، ولكن حياتك إذا راحت ما ردت. بس يبقى السؤال، إحنا التزمنا، السيارات يلتزمون ولا لا؟ Hi guys, இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திருக்கிறோம்? சல்வா கத்தாஞ்சிக்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு எல்லாம் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாக்களுக்கு கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில். தாத்தா எங்களோட சேவிஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. நாங்கள் கூட்டிட்டு வந்து நல்லா எல்லாரும் அங்கே காருக்கு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. நான் ஆர்டர் கொடுத்தேன், நான் இன்னைக்கு சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு காருக்கு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான், தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து காஃபி எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய். ආයිබෝවයා කුවේට්. ඉතින් ඔන්න කාලයකට පස්සේ අති දැවැන්ත ප්‍රසංගයක් අරගෙන ඩිලාවි සීදු බ්‍රේව් කුවේට් රාජ්‍යයට එනවා පෙබරවාරි 13 වෙනිදා. මචං, hello මචං අමියා, thank you. ඉතින් මචං අමියා සහ ලෝටස් ඉවෙන්ට් මැනේජ්මන්ට් කරන දැවැන්ත ප්‍රසංගයක් තමයි පෙබරවාරි 13 වෙනිදා තියෙන්නේ. ඉතින් ස්ථානය තමයි ෂුවෙක් ක්වීන් පික් කන්වෙන්ෂන් සෙන්ටර්. ඉතින් මේ පරිශ්‍රය තමයි මේ දැවැන්ත ප්‍රසංගය පැවැත්වෙන වෙලාව තමයි පස්වර 6 ඉඳගෙන රාත්‍රී වෙනකම්ම මේ දැවැන්ත සුන්දර ප්‍රසංගය තියෙනවා. ඉතින් ලංකාවේ ඔයගොල්ලෝ ආදරය කරන දැවැන්තම කලාකරුවන් පිරිසක් එනවා මේ ලස්සන ප්‍රසංගයට ගීතවත් එන්න. ඉතින් ඔබ සියලු දෙනාටම ආරාධනා කරනවා. මොකද කාලයකට පස්සේ තමයි කුවේට් රාජ්‍යයට ශ්‍රී ලාංකික සංගීත කණ්ඩායමක් විශේෂයෙන් ඩිලාවි සීදු බ්‍රේව් අපි එන්නේ. ඒ නිසා සියලු දෙනාටම ආරාධනා කරනවා මේ ලස්සන අනගි අවස්ථාව මගහර ගන්න නැතුව අනිවාර්යෙන්ම එන්න කියලා. එහෙනම් මතකෙනි ස්ථානය ෂුවෙක් ක්වීන් පික් කන්වෙන්ෂන් සෙන්ටර්. ඉතින් මේ තැන තමයි මේ ලස්සන ප්‍රසංගය තියෙන්නේ. සවස් 6 ඉඳලා රාත්‍රී වෙනකම්ම මේ දැවැන්ත ප්‍රසංගය තියෙනවා. එහෙනම් පෙබරවාරි 13 වෙනිදා මතක තියාගන්න මේ දවස. thank you මචං අමියා. ලස්සන වැඩකින් කුවේට් රාජ්‍යයේ ඩිලාවි සීදු බ්‍රේව් අපි හමු වෙනවා. मेरा जिया में मुमुनन्ने फिर की